ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. ரித்திகா கபிலன் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் நம்ம அயலிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அயலி, ப்ரூஸ்லியோட நாங்க ஃபோன் கால் ஹிஸ்டரிய செக் பண்ணிட்டோம். அந்த ஹிஸ்டரியில ஒரு நம்பருக்கு தான் அடிக்கடி அவர் கால் பண்ணி பேசியிருக்காரு. அந்த நம்பரை நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க யாரு என்னன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே அயலியும் சரி அந்த நம்பர் யாருன்னு தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கபிலனோட போனை பாவி வச்சிருக்கனால அவங்க கேம் விளையாண்டுகிட்டே இருக்காங்க. சோ போன் கால் வரதுனால பாயும் அந்த காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன கால் போது கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பாவி வந்து அந்த போன் காலை அட்டன் பண்ணிடுறாங்க. அப்போ அயலிக்கு மேல தலை சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. என்ன ஏதோ மேரேஜ்ல இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒருவேளை வர்மாக்கு ஹெல்ப் பண்ற ஆளு இந்த திருமண மண்டபத்துல தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அயலி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. போனை காதுல வச்சு பாக்குறாங்க. காதுல வைக்கும் போதெல்லாம் ஒரு மேலத்தாள சத்தமா கேட்டுட்டு இருக்கு. இத சிவா கிட்ட சொல்றாங்க. சிவா, கொஞ்சம் இந்த போனை காதுல வச்சு பாரு, மேலத்தாள சத்தம் கேக்குதுல. அப்போ இந்த கல்யாணத்துல தான் வர்மாக்கு ஹெல்ப் பண்ற அந்த எக்ஸ் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட சிவாவும் போனை ஃபர்ஸ்ட் கட் பண்ணு, நம்ம மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம். அந்த போனோட சவுண்ட் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பருக்குள்ள ஆள் வந்து இந்த மண்டபத்துல இருக்காங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிவா சொல்ல, அதை கேட்ட அயலியும் கால் பண்றாங்க. அப்போ அந்த போன் சவுண்ட் வருது. அப்போ அந்த மண்டபத்துல சுத்தி முத்தி பார்க்கும்போது 4-5 பேர் போனை கையில வச்சுட்டு இருக்காங்க. அதனால அயலிக்கு சிவாவுக்கும் ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. அங்க பார்த்தா பாவை வச்சிருக்க போன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அயலி சொல்றாங்க, சிவா, பாவை கையில வச்சிருக்கால, அந்த போன் யாரோட தான் இருக்கும்? நான் இங்க போன் பண்ணும்போது அந்த போன் தான் சவுண்ட் கேக்குது. அப்போ ஒருவேளை அந்த போனோட நம்பரா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட அயலி சொல்றாங்க. இதை கேட்ட சிவாவும் சரி நீ போனை கட் பண்ணு, மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அயலி அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்போ பாவை கையில இருக்கிற போன் தான் ரிங் ஆகிக்கிட்டு இருக்கு. உடனே பக்கத்துல போயிட்டு பாவை கிட்ட அந்த போன் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாவை அந்த போனை எடுத்துட்டு போயிட்டு யார்கிட்டயோ கொடுக்க போறா. இதை பார்த்ததுமே அயலிக்கு செம்மையா பயமா இருக்கு. என்ன, ஒருவேளை செல்வராணி குடும்பத்துல உள்ளவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா? அப்படி இருக்க சான்ஸே இல்லையே. இருந்தாலும் பாவை அந்த போனை அவங்க கிட்ட தானே கொண்டு போய் கொடுக்குறா, யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறான்னு தெரியலையே. அப்போ இந்த எக்ஸ் வந்து இங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவா கிட்ட சொல்றாங்க. சிவாவும் சொல்றாங்க, இரியா அயலி, நம்ம எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவையவே பார்த்துட்டு இருக்காங்க. பாவை குடுகுடுன்னு ஓடி போயிட்டு கபிலனோட அப்பா கிட்ட தான் அந்த போனை கொடுக்குறாங்க. அப்போ கபிலனோட அப்பாவும் அந்த போனை வாங்கிட்டு மறுபடியும் பாவா கையில கொடுத்துட்டு அங்க யாரையோ கை கட்டுறாங்க, அங்க போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாவை அந்த போனை எடுத்துட்டு போயிட்டு கபிலன் கிட்ட தான் கொடுக்குறாங்க. கபிலன் அந்த போனை வாங்கினதுமே அயலிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன, ஒருவேளை வர்மாக்கு ஹெல்ப் பண்றவன் இந்த கபிலனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சிவா சொல்றாங்க, அயலி, நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அப்படியெல்லாம் இருக்க சான்ஸே இருக்காது, நம்ம எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அயலி சிவா இவங்க ரெண்டு பேருமே கபிலனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கபிலன் வந்து போனை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே நம்பர்ல இருந்து இத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கே, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அயலி கால் பண்ணும்போது அந்த கால் அட்டன் பண்ணி கபிலன் பேசுறாங்க. அப்போ பேசும்போது அயலி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க தான் கபிலனா, உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கபிலனும் சொல்றாங்க, ஆமா எனக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அயலி சொல்றாங்க, நாங்க வந்து ப்ரூஸ்லிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா அவர் கால் அட்டன் பண்ணவே மாட்டாரு, நீங்க அவரோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கபிலன் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததுமே அயலிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. சிவா கிட்ட சொல்றாங்க, சிவா, வர்மாக்கு ஹெல்ப் பண்ற ஆளு வேற யாரும் இல்ல, இந்த கபிலன் தான் அப்படின்னு சொல்லும்போது சிவா சொல்றாங்க, அயலி, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்றேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அயலி சொல்றாங்க, என்ன சிவா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளவு தூரம் அவன் கையில போன் இருக்கு, இந்த நம்பரும் அவனோட தான் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் கூட நீ நம்பாம இருந்தா எப்படி? இவன் தான் அந்த தப்ப பண்றவன், இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு போயிட்டு என்னோட தங்கச்ச கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அயலி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சிவா அயலிய சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அயலி சொல்றாங்க, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், நீ சிவா அவனோட கேரக்டர் சரியில்லை, அவன் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஜஸ்ட் ஒரு டிராமா தான் பண்ணுனா, அதை வச்சுட்டு அவன் தப்பானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரித்திகாவை அவனுக்கே கல்யாணம் பண்ண எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப பாத்தியா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட அயலி சொல்லி சொல்லி அழுகுறாங்க. அப்போ சிவா சொல்றாங்க,
அயலி நான் ஒன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. எதையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது. ஒருவேளை ப்ரூஸ்லின்றது அவனோட பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம். அந்த பேர் ஒருத்தவங்க மட்டும் வச்சிருக்க மாட்டாங்கல்ல. நெறைய பேருக்கு ப்ரூஸ்லின்ற பேர் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இத கேட்ட அயலி சொல்றாங்க, அப்போ வர்மாக்கு அடிக்கடி கால் பண்றது இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி என்கிட்ட குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் அவன சந்தேகப்படாம இருந்தா எப்படி சிவா? அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவா கிட்ட கேட்குறாங்க. இத கேட்ட சிவாவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அயலி சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்த நடக்க நான் விடமாட்டேன். இவன் இவ்ளோ அயோக்கியன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் தங்கச்சியை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல செல்வராணியும் இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த ரித்திகா ரொம்ப கெட்ட பொண்ணு, அவ தப்பான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ மேல பழிய தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அயலி வந்து அந்த செலியன் சொன்ன பொண்ணு வேற யாரும் இல்ல அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழிய தம் மேல போட்டுக்கிறாங்க அயலி. இதெல்லாம் பார்த்ததுமே அயலியோட அப்பாவும் அம்மாவும் செம்மையா கடுப்பாயி அயலிய பயங்கரமா திட்டுறாங்க. என்னோட மானத்தை வாங்குறதுக்காகவே இங்க வந்திருக்கே, நீ இந்த மண்டபத்தை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அயலிய செம்மையா திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே தீப்தியால பொறுத்துக்கவே முடியல. தீப்தி எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுறாங்க. அயலி அக்கா மேல எந்த தப்புமே இல்ல, நான் தான் அந்த பொண்ணு, என்னைய பழி வாங்குறதுக்காக தான் அவன் இப்படியெல்லாம் பண்றான். அயலி அக்கா எங்க மேல எந்த ஒரு தப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பழிய அவங்களே ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சிவா வந்து இதுக்கு காரணமானவங்களை பிடிச்சிட்டு வந்து அங்க மண்டபத்துல அயலி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல நம்ம அயலி வந்து இதுக்கு மேல நான் இந்த கல்யாண மண்டபத்துல இருக்கக்கூடாது, என்னால நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ இந்திராணி தான் அயலிக்கு சப்போர்ட்டிவா வராங்க. எந்த தப்பும் பண்ணாத ஒரு பொண்ணை இந்த மண்டபத்தை விட்டு அனுப்புறது ஒருபோதும் நியாயம் கிடையாது. அயலி நீ இங்கதான் இருக்கணும், உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக உன் மேல பழிய போட்டுக்கிட்ட பாரு. நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தா தன்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிருப்ப, நீ இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அயலியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அயலிக்கு வெளியில சொல்லவே முடியல. ரித்விகா கபிலனை கல்யாணமே பண்ணிக்க கூடாது, கபிலன் அயோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புளிங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி அயலி கிட்ட கேக்குறாங்க, அயலி உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அயலி சொல்றாங்க, ஆமா மேடம் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா யாரா இருந்தாலும் யோசிக்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இந்திராணியும் சொல்றாங்க, அதான் கபிலன் இப்ப திருந்திட்டான்ல, அவன் ஃபர்ஸ்ட் வேணா அப்படி இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் அவன் ஒழுங்கா தான் இருப்பான். உன் தங்கச்ச கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமா வாழதான் போறான். உன் தங்கச்சி ஏதாவது கொடுமைப்படுத்தினாலும் இல்ல அவளுக்கு துரோகம் பண்ணாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் அயலி அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அயலி சொல்றாங்க, உங்ககிட்ட எல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்து அழுகுறாங்க. இந்த இடத்துல வர்மாக்கு ஹெல்ப் பண்றது கபிலன் தான் அப்படிங்கிற உண்மையை அயலி எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க? ஒருவேளை கபிலனுக்கும் ரித்திகாவுக்கும் கல்யாணம் நடக்காம நின்று போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வேற யார ரித்திகாக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.